ஹலோ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் திரும்பி எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நம்மளோட கேமராவோட லென்ஸ் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரொடெக்ஷன் வந்து லென்ஸ் கார்ட்ஸ். ஸோ நீங்கள் வாங்கும்போதே மோஸ்ட் ப்ராபப்ளி ஏதாச்சும் ஒரு கிட்டாக எடுத்திருப்பீங்க, கிட் செட். ஸோ பைக் கிட், கார் கிட், யூடியூப் கிட், நிறைய டைப்ஸ் ஆஃப் கிட்ஸ் இருக்குது. அந்த கிட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு கிட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி லென்ஸ் கார்ட்ஸ் கூடவே வந்துடும். அப்படி இல்லைனாலும் ப்ளீஸ் இந்த லென்ஸ் கார்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த லென்சஸ் ரொம்ப 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 காஸ்ட்லின்றதை விட இது நம்ம ரிப்பேர் பண்ணணும்னா சைனாக்கு அனுப்பணும். சைனாலேருந்து அவங்க ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பி நம்ம கிட்ட அனுப்புவாங்க. ப்ராசஸ் ரொம்ப லென்த்தி. இதோட நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் அதிகம். எஸ்பெஷலி சைனாலேருந்து வர ப்ராடக்ட்ஸ்லாம் கஸ்டம்ஸில் மாட்டேங்குது. ஸோ உங்களோட லென்ஸை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற இந்த ஆக்ஷன் கேமரா இஸ் கோயிங் டு பி லிட்டில் காஸ்ட்லி தான். ஓகேவா? ஸோ நான் வந்து பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். பாக்ஸ்குள்ளே இருந்த கண்டென்ட்லாம் என்னென்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ லென்ஸ் கார்டு பாக்ஸில் இருந்தது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஆக்சுவலாக நம்ம கிட்டில் வந்தது லென்ஸ் கார்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் ஸ்டிக்கர்ஸ். இது இப்போ யூஸ் இல்லை, பட் ஃப்யூச்சரில் இதோட யூஸ் இருக்குது. உள் சைடில் கை படாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்மஜஸ் வந்துருச்சுன்னா அந்த ஸ்மஜஸ் அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ இது டபுள் சைடட் டேப். நீங்கள் உங்கள் கேமரா வந்ததுமே ஃபஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட லென்ஸ் கார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஓகே, ஸோ கேமராவை எடுத்து உங்களோட நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதோட ஃபீல் எடுத்துருங்க. ஃபீல் எடுத்துட்டு கை எங்கேயும் வைக்காதீங்க. இங்கே ஒரு டாட்டட் ஸ்லாட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்லாட்டை இதோட அலைன் பண்ணிக்கோங்க. அங்கே நம்மக்கிட்ட மைக் இருக்குது, மைக்கோட பொசிஷனோட அலைன் பண்ணிவிடுங்க. அலைன் பண்ணிவிட்டு மெல்லமாக ட்ராப் பண்ணிக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இதில் ஃபயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேசிக்லி இது நீங்கள் அலைன் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ரீசெல் பண்ணனா உள்ளே விட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பாப் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி ரீஅலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு இன்னொரு சைடும் பண்ணணும். கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு உங்கள் லென்ஸ் கார்டு இஸ் இன் பிளேஸ். இது ஒன்று உள்ளே இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட ஃபிக்ஸிங் ப்ரொசீஜர். ஸோ பேக் அகெயின் போட்டுட்டிங்கன்னா உங்கள் லென்ஸ் கார்டு இஸ் சேஃப். ஸோ இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்டில் யூ கேன் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து அந்த பக்கம் இருக்கிற கர்வ் மேலே ஒட்டிடுங்க. ஸோ இது ஒன் சைட் ஆஃப் தி எட்ஜில் போயிடும். ஸோ இன்டீரியராக இது வந்து இன்சைட் ஆஃப் தி பபிள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அகெயின் உங்களோடது வந்து இதை எடுத்ததுமே, ஸோ ஒன்ஸ் நம்ம இதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுது. இட் வில் நாட் ஹோல்ட் எனி லாங்கர். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் போட்டோ எடுத்த உடனே இதை ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் லைஃப் டைம் இட்ஸ் கோயிங் டு பி சேஃபர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லென்ஸ் கார்டு. ஓகே கைஸ், I'll meet you on the next video. Thank you. Bye bye.